வணக்கம் ஜெயஹிந்த். திங்கட்கிழமை 10 ஆகஸ்ட் ரத்தினம் கிராண்ட் ஹால் கோவையில் ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி மேக்கிங் த அன்பிரேக்கபிள் இந்திய இராணுவத்துடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சீரியஸை நம்ம அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறோம். 2 முக்கியமான ஈவெண்ட், எல்லோரும் மறக்காமல் கலந்துக்குங்க. இதோடைய கெஸ்ட்டோட லிஸ்ட்டு எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமான பிரமுகர்கள், தேசபக்தர்கள், தேசத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் செஞ்ச பல பேரை நம்ம ஹானர் பண்ணுறோம். இதோடைய சீஃப் கெஸ்ட் யாருன்ற கொஸ்டினையும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ அதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சாப்டரில் ஒரு மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு அஃபிஷியல் லெட்டர் ஹெட், வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டு, சோம்பேறிகள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கான ஒரு குரலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் மிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. ஸோ தேசம் முழுக்க இவங்க பரவ போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இணையதளம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா காக்ரோச் ரெவல்யூஷன் 2029 அப்படின்ற பேரை கொடுத்துருக்காங்க. 2029 அப்படின்றது நம்ம நாட்டோடைய அடுத்த பொது தேர்தல். ஸோ தெளிவாக இது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்றது தெரியுது. இது யார் என்ன பெனிஃபிட் ஆகிறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் நிகழ்வு. ஃபவுண்டர் அண்ட் நேஷனல் கன்வீனர் அபிஜித் தீப்கே 30 வயசு. அந்த வயசை அவங்க ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35க்குள்ளே. ஸோ அந்த யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மூமெண்ட் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. கோ கன்வீனர் அசுதோஷ் ராங்கா 30 வயது, சௌரவ் தாஸ் 27, நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இன்சார்ஜ் அஜினேக ஷிண்டே 35 வயசு, ஆர்கனைசேஷன் கோச் இன்சார்ஜ் தீபக் பலியான் 26, அஃப்ரீன் நவாஸ் நேஷனல் செக்ரட்டரி 34, மீடியா லீட் விஜய் ரெட்டி மல்லாங்கி 30, லீகல் அஃபேர்ஸ் ரத்னா சிங் 31, ரிசர்ச் அண்ட் பாலிசி லீட் வைஷ்ணவி கார் 29, டெக்னாலஜி லீட் ரோகன் தேஷ்பாண்டே 31, ஃபினான்ஷியல் லீட் யோகேஷ் இன்கலே 33. ஜோனலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜோனாக பிரித்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸை போட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஸ்டேட் கோஆர்டினேஷன் கமிட்டிஸை எல்லா மாநிலங்கள்லையும் அமைச்சு லோக்சபா மற்றும் சிட்டி லெவல் கோஆர்டினேஷன் யூனிட், ஸோ தொகுதி வரைக்கும் வராங்க. நோ அதர் பர்சன்ஸ் ஹவ் பீன் நேம்ட் பை சிஜேபி அஸ் ஆஃபீஸ் பெரர்ஸ் அதர் தன் தோஸ் மென்ஷன் டுடே அப்படின்னு போட்டு இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரியான அறிவிப்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோடைய அட்ரஸ் என்ன அப்படின்றது வேணும். அட்ரஸ் மட்டும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு ஆன்லைன் மூமெண்ட் அப்படின்றது. இப்போது யார் இவங்க அப்படின்னு கொஞ்சம் பின்புலத்தில் போய் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே ஆம் ஆத்மி பார்ட்டியில் 2020லேருந்து 23 வரைக்கும் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு மிக முக்கியமான ஆள். குறிப்பாக சோஷியல் மீடியா டீமில் டிஜிட்டல் கண்டென்ட்டு, யூத் அவுட்ரீச்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்த்தோம். 2020 டெல்லி தேர்தலில், அதே மாதிரி 2023 நடந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட்டோட, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி முதல்வராக இருந்தபோது சிஎம்ஓ ஃபெலோ அண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அட்வைசராக அந்த டைமில் இருந்திருக்கிறார். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன் கமாண்டாக இருக்கிறது அசுதோஷ் ராங்கா. அசுதோஷ் ராங்காவுமே ஆம் ஆத்மியோடைய அந்த ஷேடு கிளியராக தெரியுது. 2019லேருந்து 26 ஆம் ஆத்மி பார்ட்டியில் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக டெல்லி 2025 போன வருடம் நடந்த டெல்லி அசம்பிளி தேர்தலில் நியூ டெல்லி கான்ஸ்டியூன்சியில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி ஏஏபியோடைய ஆம் ஆத்மி பார்ட்டியோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறோம். அடுத்தது இருக்கக்கூடியது அஜினேக ஷிண்டே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏபியோடைய மகாராஷ்டிரா யூத் விங்கோடைய கன்வீனராகவும் ஏஏபியோடைய நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பில்டிங் டீமோட ஒரு மிக முக்கியமான ரோல் இருந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது விஜய் ரெட்டி மல்லாங்கி. தெலுங்கானாவில் ஒரு ஆக்டிவிஸ்டாக யூத் விங் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏஏபியில் இருந்திருக்காரு. சேவ் கேபிஆர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இவருடைய பேர் வந்து கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வருது. ஸோ 2024லேருந்து 25 அவர் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ், இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏஏபியோடைய தெலுங்கானா லீடராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது யோகேஷ் இன்கலே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனேயில் ஏஏபியோடைய மிக முக்கியமான ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாரு. பெரிய அளவுக்கு இவரை பற்றியான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து எடுக்க முடியல. பட் இவரும் ஏஏபியில் இருந்திருக்காருன்றதை சொல்ல முடியும்.
அடுத்தது அங்கித் பரத்வாஜ், சிஜேபியோட ஜோனல் லீடர். இவரும் ஏஏபியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். 2017 ஏஏபியோடைய வாலண்டியராக இவர் வந்து வேலை பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக டெல்லியில் இந்த மொஹல்லா கிளினிக்னு சொல்லி அரசோடைய கிளினிக்ஸை வந்து அவங்க எல்லாத்துக்கும் இதுதான் டெல்லி மாடல், கேஜ்ரிவால் மாடல்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதில் இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதில் சிஏ தொழிலை விட்டுட்டு நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ கிளியர் கட்டாக ஏஏபி தான் சிஜேபி அப்படின்றது நீங்கள் இது பியாண்ட் டவுட்ஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏஏபியில் உடைய ஒரு புது முகம்தான் சிஜேபி அப்படின்றது கிளியர் கட்டாக வருது. அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மட்டும் தனியாக பிரித்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து டாக்கூர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக அமெரிக்காவிலேருந்து செயல்பட்டுருக்கு. கோவிட் டைமில் இந்தியா மரணங்களை மறைக்கிறாங்க. இந்தியாவில் கோவிட் பரவுறதுனால தான் உலகம் முழுக்க கோவிட் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் கேர் ரிசர்ச்சராக தன்னை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய டாக்கூர் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை அந்த காலத்தில் எழுதினார். அவருடைய ஃபண்டிங் இங்கே வந்திருக்கு அப்படின்ற செய்திகளை அபிஜித் ஐயர் மித்ரா, ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்ட்டும் கூட, அவர் வந்து எடுத்து போட்டிருக்காரு இந்த ஃபண்டிங்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபாரின் லிங்க்குமே இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் கிடையாது, ஒரு மூவ்மெண்ட் கிடையாதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பிளானிங் இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் சென்சேஷனில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2.5 மாதத்தில் உருவாக்கி அது ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டாக இன்றைக்கி நாடு முழுக்க பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாற்றணும் அப்படின்னா இது வந்து எதாச்சியாக நடந்த விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல 5 நாட்களில் ஃபேஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய காளை அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவாகவும் நமக்கு இருந்துச்சு, கலாச்சார ரீதியான இஷ்யூவாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு சில பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சில பேர் ஞாபகம் வரும். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை நடிக்கக்கூடிய அளவுக்கு பிரபலங்கள் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் சாயல் வந்து தெளிவாக தெரியும். அப்போது இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நேஷ்னல் அவுட்ரீச் அப்படின்ட்டு. அபிஜித் தீப்கே ஒரு சிங்கிள் டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். அவர் வந்து பேசக்கூடிய போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது ஒரு இந்தியன் ஸ்லாங். ஆங்கிலத்தை நான் பேசும்போது ஒரு சின்ன ஸ்லாங் இருக்கும். இதே வந்து குஜராத்திகள் பேசும்போது அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, பஞ்சாபிகள் பேசும்போது அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. நம்ம அயன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் பஞ்சாபிகள் பார்த்தீங்கன்னா ஐரன் அப்படிம்பாங்க. பட் ஆங்கிலம் நமக்கு ஒன்றும் பெரிய புலமை கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஸோ டார்கெட் அப்படின்றது பிரதமர் மோடி. அவங்க வந்து அந்த முதல் நாள்லேருந்தே தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அக்கௌண்டபிளாக வைப்போம். அந்த தோரணையே ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ அடுத்தது அவங்களுடைய நெக்ஸ்ட் இன் லைன் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். அப்போ எலெக்ஷன் கமிஷன் இப்போ சமீபத்தில் டார்கெட் பண்ண முடியுமானா முடியாது. 2027 ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த முறை எஸ்ஐஆர் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி வாக்காளர்கிட்ட இது அடையாளத்தை சரி பார்த்து அதை கரெக்ட் பண்ணாங்க. இப்போது டிஎம்கே இங்கே தோற்றுருக்குது நம்ம மாநிலத்தில். ஆனால் எங்கேயாவது அவங்க வந்து எஸ்ஐஆர்னால தோற்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. ஏடிஎம்கே தோற்றுருக்கு? கிடையாது. ஹிமாச்சல் காங்கிரஸ் இதில் அஸ்ஸாமில் தோற்றுருக்கு, அவங்க சொல்லலை. வெஸ்ட் பெங்காலில் மட்டும் மம்தா பானர்ஜி மட்டும் அவர்கள் சொன்னாங்க இதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்கெட் பண்ணுறது தான் இவங்களுடைய மிக முக்கியமாக இருக்குது. மூணாவது ஜுடிஷியரி, நீதித்துறை. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சலிப்பு என்ன அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்குன்னு போனால் ஒரு டைம் பவுண்ட் ஜஸ்டிஸ்ன்றது நம்ம நாட்டில் கிடையாது. எத்தனை வருடம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. 2008 என்னுடைய நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடத்துல நான் போய் ஒரு கேஸ் போட்டு அது கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் போய் அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோர்ட் தான் போய் செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஜுடிஷியரி அப்படின்றது மக்களுக்கு ஒரு சலிப்பு இருக்குது, ஒரு ஆதங்கம் இருக்குது, நிறையா பேருக்கு கோபம் கூட இருக்கலாம். ஸோ அதை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோடைய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கணுன்ற என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது ஒரு காமன் மேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி கிட்ட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றங்கள். ஸோ அதை டார்கெட் பண்ணுறது. மூணாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் மூலிமா அவங்களுடைய முடிவுகளை நாங்கள் மாற்ற வைப்போம்னு சொல்லிட்டு அதை டார்கெட் பண்ணுறது.
ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க வரப்போகிறாங்க, 6 மாதத்துக்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டுவன்சி லெவலில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் அப்படின்னா டார்கெட் ரொம்ப கிளியராக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சீஸ் தான். ஜென்சீஸ் அண்ட் ஜென் ஆல்ஃபாஸ். ஜென்சீஸ் அண்ட் ஜென் ஆல்ஃபாஸ்க்கும் இது நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி தலைமுறை குறிப்பிட்டு சொல்லாதீங்கன்ட்டு. பட் இன்றைக்கி சோஷியல் மீடியா இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகும்னா இதை நான் பயன்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்கு. இவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, இப்போது இவங்களுடைய தேவை என்ன? ஆம் ஆத்மி பார்ட்டி 2010 நான் பப்ளிக்காகவே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பல முறை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண ஒரு மூமெண்ட் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட்டு. அண்ணா ஹசாரே அவர்கள், அன்றைய முன்னாள் ஜெனரல் வி.கே. சிங் அவர்கள் இராணுவ தளபதி. அதன் பிறகு அவங்கெல்லாம் விலகின பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்றினார். எக்கச்சக்கமான கரப்ஷன் கேசஸ் அதில் நான் எண்ணிக்கிட்டே போகலாம். அது இன்னும் நிறையா கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பார்ட்டி இதுவும் ஜஸ்ட் ஒரு அனதர் பார்ட்டி தான்ப்பா இவங்க அப்படின்ற ஒரு சலிப்பு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அப்போது ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. இப்போ மாணவர்கள் அப்படின்னாலே அவங்க அப்பல் கட்டுறவர்கள். ஏன்னா அவங்களுக்கு கரப்ஷன் அப்படின்றது அரசியலில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நான் அரசியல் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு இதை ரன் பண்ணி இந்த ப்ரெஷரை பில்டப் பண்ணி அரசுக்கு எதிரான அந்த சலிப்பை பில்டப் பண்ணி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி மாணவர்களை குறி வச்சு ஒரு இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணும். இப்போது இதை இவங்க தேர்தலில் போட்டியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது காலம் பதில் சொல்லும். அதுக்கு நடுவில் நிறைய மாநில தேர்தல் இருக்குது. அதை பார்த்தாலே பல்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இவங்க ஒரு நான் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக ஒரு ப்ரெஷர் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் குரூப் கண்டிப்பாக தேவை தான். பட் உங்களுடைய பர்சனல் ஃபண்டிங் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். இப்போது ரணகேக் பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் ஐயர் அவர்கள் அவரோட வீட்டோட இதை எடுத்து போட்டிருக்காரு. இது அவர் எடுத்து போய் வீட்டுக்குள்ளே போய் வீடு எடுத்து போடல, சமூக வலைத்தளங்களில் இவங்களாவே போட்டிருக்காங்க. கிரேட்டர் கைலாஷ் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வீடு. அந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் வாடகை எடுக்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா மினிமம் வேணும். டெல்லியில் 8 வருஷம் நான் இருந்திருக்கேன் வாழ்க்கையில். அந்த ஏரியா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பெரிய செல்வந்தர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் போவாங்க, இல்லை அரசியல்வாதிகள் அங்கே இருப்பாங்க. இண்டிபெண்ட் ஹவுசஸ், இது அப்பார்ட்மெண்ட் கிடையாது. பெரிய லான் இருக்கும், ஒரு மினி பங்களா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அவர் தங்கியிருக்காரு. அவருடைய ஆண்டு வருமானம்னு அவர் சொல்கிறது 7 லட்ச ரூபா. அதன் பிறகு இது சர்ச்சையான பிறகு அவர் எடுத்து வெளியில் காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் அந்த மார்க்கெட் வேல்யூ 10 லட்ச ரூபா மாதம் வாடகைன்றத ஒரு 10% தான் காமிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு யார் உங்களுக்கு 90% தள்ளுபடியில் இன்னைக்கு தேதிக்கு வீடு கொடுப்பாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. செகண்டு, டாக்கூர் ஃபவுண்டேஷனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க எல்லாருக்கும் உள்ள இருக்கக்கூடிய லிங்க்கு, இது எல்லாமே ஒரு விஷயத்த கொஸ்டின் பண்ணுது. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அந்த காலத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கான ரீசன் கரப்ஷன் அப்படின்றது ஒரு கேன்சராக நாட்டில் போயிட்டுருக்கு, அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றது காரணத்துக்காகவும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்லேருந்து வந்த ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இவங்க ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது. பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னா அதுக்கு இவ்வளோ செலவு இருக்குது. அவங்க அப்பாவுடைய வருமானம் எடுத்திங்கன்னா 50,000 ரூபா மாதம். ஸோ இது என்ன அவங்களுடைய செலவுக்கும் அவங்களுடைய டிக்ளேர்டு வருமானத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போது பொலிட்டிக்கல் அவுட்கம் என்னவாக இருக்கும்? பொலிட்டிக்கல் அவுட்கம் இட்ஸ் டூ early டு ப்ரெடிக்ட். இந்த மூமெண்ட் ஒரு வேளை ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்ற போது மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினர் ரஃபாக ஒரு 30 கோடி பேர் இருக்காங்க. அவங்க வேறு விதமான ஓட்டிங் பேட்டர்னில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஓட்டிங் பேட்டர்னில் கெயின் பண்ண போகிறது யார்? அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதில் கெயின் பண்ண போகிறது காங்கிரஸ் கிடையாது. ஏன்னா இவங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஆஃப் ஷூட்டு. ஸோ நாளைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி ரேப்பிடாக ஒரு எக்ஸ்பான்ஷனை பண்ணி இது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ஆம் ஆத்மி பார்ட்டியும் எல்லா மாநிலங்களையும் வந்தாங்க அப்படின்ற போது ஒரு ட்ரை கார்னர் கான்டெஸ்ட்டை கொண்டு வரதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுப்பாங்க. இந்த இண்டி கூட்டணின்னு சொல்லி இப்போ எதில் அந்த இருக்கக்கூடிய மிச்ச மீதி கட்சிகள் எடுத்து இதை ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ ஜார்க்கண்டில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு, பேப்பர் லீக்கு. அதை பற்றி கேட்டால் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு இவ்வளோ மேன் பவர் கிடையாது, அதனால அங்கே ஜார்க்கண்டை பற்றி பேசல. இது அட்லீஸ்ட் நீங்கள் அறிக்கை விடலாமே. நீங்கள் கிரவுண்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் இவ்வளோ பெரிய ஒரு டீம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, பட் எதுவுமே பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். இதில் இது ஒரு மாணவர் போராட்டம், மாணவர்களுக்கு உண்டானது அப்படிலாம் கிடையாது.
சமூக வலைத்தளத்தை அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதே சமூக வலைத்தளத்தை கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் உங்களுடைய யாரை நீங்கள் மென்டராக சூஸ் பண்ணி போகிறீங்க, இல்லை ஐக்கானாக சூஸ் பண்ணி போகிறீங்க, அவங்களுடைய பின்புலம் என்னன்றதை பார்த்துட்டு லார்ஜர் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன, நாட்டோடைய பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.